பிரைஸ் காட். நீங்கள் பலப்படுத்தப்படுவீர்கள். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீ என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் நிறைவேற்றினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, யாபேஸ் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டதின் காரியங்களை தேவன் கேட்டு யாபேசின் விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து அவனை ஆசீர்வதித்து அவன் எல்லையை பெரிதாக்கி கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்து அவனை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து கொள்ளுகிறதாய் கூட காணப்பட்டது. இந்த நாளிலும் ஒருவேளை எங்களுடைய எல்லை ரொம்ப சின்னதா இருக்கு, நாங்க வீடு இல்லாம இருக்கிறோம், நாங்க வாசல் இல்லாம இருக்கிறோம், எங்களுக்கு என்று அந்த சொந்த வீடை நாங்க கட்ட முடியவில்லையே என்ற பாரம் வாஞ்சை உங்களுக்குள்ளாய் காணப்படலாம். இந்த நாளிலும் தேவனை நோக்கி நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். ஒரு நாளும் தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் உங்களை விலக்கி காத்து கொண்டு அவர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நம்மை ஆசீர்வதிக்கிறவரை ஆராதிக்க விட்டு கொடுப்போமா? Praise the Lord. தேவா என்னை ஆசீர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும் உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் தேவனே. தேவா என்னை ஆசீர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும். ஆம் ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோமே ஆண்டவரே. அப்பா, ஒருவேளை எங்களை தள்ளி வைத்திருக்கிறான், எங்களுக்குள்ளாக நிலம் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை என்று சொல்லி நாங்கள் மதிக்கத்தகாதவர்களாக இருக்கலாம். ஆனால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்கள் எல்லையை பெரிதாக்குவர் என்று சொன்னால் தானாகவே கொம்புகள் உயர்த்தப்படும். ஆண்டவரே, உடைய மேன்மைகள் நாங்கள் அடைவோம் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலேயும் எங்களை ஆசீர்வதியும், எல்லை விரிதாக்கி தாரும், நாங்கள் வேண்டிக் கொண்டதை நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Jesus loves you. Have a blessed day.